SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. முதல் கேள்வியை நான் சாமுவேல் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த சாதி மறுப்பு திருமணம் கலவரமாகி இருக்கிறது. இதனால கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்டிருக்கிறது. இதனுடைய பின்னணி சாதி மறுப்பு திருமணங்களில் நிறைய திருமணங்கள் கலவரமாக மாறுது, ஒரு படுகொலையாகுது. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இது போன்ற நாடு முழுவதுமே நடந்துக்கிட்டு சாதிய திருமணம் செய்து கொண்டவங்களில் ஒருத்தர் தலித்தாக இருந்தால், அவங்க பட்டியல் நிலத்தை சார்ந்தவங்களாக இருந்தால் தன்னுடைய சமூகத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டதாக கருதுவதும், அதனால் எப்படியாவது அவர்களை பிரித்து விட வேண்டும் என்பதுதான் நோக்கம். பிரிக்கிற அந்த நோக்கத்தில் அது படுகொலையாக நடக்குது, கலவரமாக நடக்குது, தாக்கப்படுவதாக நடக்குது, வீடுகள் கிராமமே எரிக்கப்படுவதாக நடக்கிறது. இது மாதிரியான இது ஒரு ஒரு மனித நாகரிகத்திற்கு அப்பாற்பட்ட, இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு திருமண வயதை எட்டியவர்கள் திருமணம் செய்து கொள்கிற போது சட்டப்படியான அதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிற போது இது மாதிரியான சாதியை தடையாக வைத்து இது போன்ற வன்கொடுமைகள் நடப்பது ரொம்ப ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. சரி, இந்த விவகாரத்தில் இந்த சம்பந்தப்பட்டது எப்படி? கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் எப்படி சம்பந்தப்பட்டது? அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருமே சேர்ற இடம் கம்யூனிஸ்ட் கட்சி. அது சாதி மறுப்புன்னு மட்டும் இல்லை, அது பணம் கொடுத்து ஏமாந்தவங்க, வட்டி கொடுமையில் மாட்டினவங்க உட்பட எல்லாருமே தனக்கான ஒரு பாதுகாப்பு இடமாக அவங்க கம்யூனிஸ்ட் கட்சியை கருதுறாங்க. காவல்துறையை நம்பலங்க சார். காவல்துறையை விட கம்யூனிஸ்ட் கட்சியை நம்புறாங்க மக்கள். நாங்கள் ஒரு உண்மையான காவல்துறைன்னு எங்களை நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் வர்றாங்க அப்படின்னா செயல்பாடு இல்லை, இங்கே இருக்கு. அதாவது நீங்கள் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு தேடி வர்ற மக்கள்கிட்ட தான் அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். ஏன் இங்கே இவ்வளோ வர்றீங்க அப்படின்ற மாதிரியான முறையில் எங்களுக்கு வாக்களிக்காதவங்க கூட அங்கே வர்றாங்க. இப்போ நீங்கள் கேட்ட நேரடியான கேள்வி, இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அந்த திருநெல்வேலி நகரத்தை சார்ந்த அந்த மதன்குமார், அவர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர், ஒரு டிப்ளமோ முடித்தவர், ஒரு இடத்துல வேலை செஞ்சுருக்கார். அவர் இந்த பொண்ணு உதய தாட்சாயினி, இவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க. நம்ம விசாரிக்கிற போது 6 ஆண்டு காலமாக இவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்திருக்கு. ரொம்ப ஒரு 6 வருஷம் என்பது அவங்க ரொம்ப அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து இது திருமணம் வரைக்கும், எல்லா காதலுமே திருமணம் வரைக்கும் வாரதில் நமக்கு தெரியும். பல நூற்றுக்கணக்கான 90% காதல் திருமணம் வரைக்கும் பல காரணங்களால் வருவதில்லை. இவங்க 6 ஆண்டு காலம் காதலிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு அவர்கள் இருவருமே பேசி இந்த திருமணம் அப்படிங்கிற முறையில் அவங்க முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் திருமணம் செய்து கொள்வதற்கான சூழல் அங்கே இல்லை. காரணம் 2 வீட்டாருக்குமே இது தெரியும். பெண் வீட்டார் மறுக்கிறாங்க. நேற்று, அதாவது 13ஆம் தேதி அவங்க 14ஆம் தேதி நேற்றைய தினம் அவங்க மேலப்பாளையம் பத்திரப்பதிவாளர் அலுவலகத்தில் பிற்பகல் 3 மணிக்கு அவங்களுக்கான திருமணம் பதிவு செய்வதற்கான நேரம் ஒதுக்கப்படுது. அங்கே அவங்க ரீச் பண்ண முடியல. ஏன்னா அந்த அலுவலகம் முழுக்க முழுக்க பெண் வீட்டாரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே தான் உதவி ஏற்று அவங்க சிபிஎம் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. அந்த இடத்துல இவங்க இருக்கிறாங்கன்றத தெரிந்து கொண்டு இந்த தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். சரி, அதுக்கு முன்பே திருமணம் நடந்துருச்சு இல்லையா? அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மாலை மாட்டியிருக்கிறாங்கங்கிற தகவல் வந்திருக்கு. அது உண்மையா? ஆமாம், லெனின் சிலைக்கு முன்பாக அவர்கள் மாலை மாற்றுற மாதிரியான ஒரு புகைப்படம் நானும் பார்த்தேன். திருமணம் அங்கே நடந்ததா இல்லையாங்கிறத விட அவர்கள் அங்கே இருந்தாங்க என்பதும் அவர்கள் பாதுகாப்பு கேட்டு அங்கே வந்தாங்கன்றது உண்மைதான். சரி, இப்போ இந்த விஷயத்தில் காவல்துறையை நீங்கள் நாடி இருக்கலாமா? இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு அவங்க தஞ்சம் கேட்டு வந்தால் கூட இது எப்போவுமே இது ஒரு பதற்றமான விஷயமாகவும் பதற்றமான ஒரு சூழலை உருவாக்குங்கிறது அங்கே தெரியும். நெல்லை மாவட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தில் அதிகமாகவும் இருக்கு. அப்போ இந்த விஷயத்தை கையாளும் போது நீங்கள் நேரடியாக காவல்துறையில் அவங்க கிட்ட தகவல் தெரிவிச்சிருக்கலாம், அவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம்ல. அதை விட்டு சட்டத்தை கையில் எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோங்கிற பேரில் இங்கே திருமணம் நடத்தி வச்சது அடுத்தடுத்த கட்டம் தான் இந்த கலவரத்துக்கு காரணமாக அமைஞ்சிருச்சா? இந்த திருமணத்தில் மட்டுமல்ல, மதன்குமார் தாட்சாயினி திருமணத்தில் மட்டுமல்ல, எல்லா திருமணங்களிலுமே காவல்துறையினுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது வழக்கம். அது எந்த மட்டத்தில் எங்களுக்கு தொடர்பு இருக்கிறதோ அந்த மட்டம் வரைக்கும் நம்ம காவல்துறை இந்த பிரச்சனையும் அப்படிதான் நம்ம காவல்துறை. இந்த பிரச்சனையில என்ன நடந்தது? நீங்க காவல்துறைக்கு தகவல் உங்களை தஞ்சம் கேட்டு வர்றாங்க. அடுத்த கட்டம் இங்க என்ன நடந்தது? காவல்துறை கட்சி சார்பா என்ன நடவடிக்கை நிர்வாகிகள்? அதாவது அதான் நான் சொல்ல வரேன், இந்த திருமணத்துல மட்டுமில்ல எல்லா திருமணங்கள் இப்போ பல பிரச்சனைக்காக வர்றாங்க.
வர்ற எல்லாத்தையுமே எங்கிட்ட நாங்கள் ஒரு கட்சி என்கிற முறையில் தலையீடு செய்ய முடியும், உதவி செய்ய முடியும், ஒரு ஊடகமாக இருந்து நம்ம வேலை செய்ய முடியும். ஒரு பட்டி குடும்பத்தினால் பாதிக்கப்படுறாங்கன்னா அது காவல்துறையினுடைய உதவியோடு தான் அந்த பிரச்சனையை நம்ம தீர்த்து வைக்க முடியும். இப்போ கூட நம்ம என்ன கேட்டிருக்கோம், இந்த தம்பதியினருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னு கேட்குறோம். சொன்னால் பாதுகாப்பு எப்படி நம்ம வழங்க முடியும்? காவல்துறை தான் வழங்குன்னு நம்ம கேட்குறோம். அது போல தான் நாடி இருக்காங்கல்ல. எஸ், உண்மைதான். அந்த குடும்பம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த தம்பதியினரும் நாடி இருக்கிறாங்க, நாமளும் காவல்துறையை நாடி இருக்கிறோம். ஆனா காவல்துறை எப்போ உள்ள வர்றாங்க? காவல்துறை நீங்க நாடுனீங்கன்னா காவல்துறை இந்த பெண்ணும் அந்த பையனும் இருக்கிற இடம் தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக இந்த சிக்கல் வருது? அதாவது அவங்க இந்த பிரச்சனையில் கம்யூனிஸ்ட் கட்சி தலையிடுறதுனால ஏதோ ஒரு வகையில் இங்கே தான் அவங்க இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க ஒரு யூகத்துக்கு அந்த குடும்பத்தார் வர்றாங்க, அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார் வர்றாங்க. இதில் பெண்ணினுடைய குடும்பத்தார் என்று மட்டும் நாம் சொல்லக்கூடாது. அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் என்கிற முறையில் ஒரு கும்பல், அதுதான் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கு அவங்க ஏதோ நியாயமான காரணங்கள் அவங்ககிட்ட இருக்கலாம். பட் ஆனால் அவங்க வந்தது என்பது அப்படி தான் அவங்க வர்றாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தேடி வர்றாங்க. இப்போது நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியிருக்கு, அவங்க எப்படி வந்தாங்க என்பதை விட வர்றவங்க கையில் அந்த பிள்ளையும் பையனும் கிடச்சிருந்தா என்ன ஆகிருப்பாங்க என்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த இடத்துல தான் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற மக்கள் இயக்கங்களுடைய பணி மிக முக்கியமானதாக மாறுகிறது. இல்லை, இதே கேள்வி நான் இப்படி கேட்குறேன். இந்த பையனும் பெண்ணும் இதே காவல் நிலையத்தில் இருந்திருந்தாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி கும்பலா போனா கூட அதை டீல் பண்றது காவல்துறையும் அவங்களுமாக இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே மேஜர்னா இவங்களால சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியாது, பெற்றவர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி. அப்ப அந்த போக்கை நீங்க அப்படி டைவர்ட் பண்ணிருக்கலாமோ, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அவர்களுக்குமானதாக நம்ம அதை மாத்திருக்கலாமோ? இது தேவையில்லாம இது அந்த உறவினர்களுக்கும் கட்சி அலுவலகத்துக்குமா இது மாறிடுச்சா? அதாவது நீங்க சொல்ற மாதிரி நம்ம ஊரில் காவல் நிலையங்கள் அப்படிப்பட்ட ஒரு கடப்பாடோடு இருந்தால் தமிழ்நாட்டில் இவ்வளவு ஆணவ படுகொலை நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப பிரபலமான ஒரு ஆணவ படுகொலை உடுமலைப்பேட்டை சங்கர். கௌசல்யா எத்தனை மனு உடுமலைப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க என்பது இந்த பிரச்சனைக்கு பின்னாடி அவங்க சொல்கிறாங்க. பொதுவாக போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்படி ஒரு பெண் நான் காதலிக்கிறேன், இவர் பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவர், ஆகவே எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிற மாட்டேங்கன்னு சொல்லி வந்தால் காவல்துறை எத்தனையோ ஸ்டாண்டிங் ஆர்டர் வந்துருச்சு, எத்தனையோ உயர்நீதிமன்ற உத்தரவுகள். நாங்களே தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சிபிஎம் சார்பில் தொடுத்த வழக்கிலேயே சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் ராமசுப்ரமணியம் அவர்கள் ஒரு அருமையான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கார். இந்த மாதிரியான தம்பதிகள் வந்தால் என்ன செய்யணும், முதலில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். ஆனால் எங்கேயுமே அப்படி பண்ணப்படுறது கிடையாது. எங்கேயுமே இது மாதிரி வரக்கூடிய தம்பதியினரை சட்டப்படி மேஜர் ஆகிட்டிங்களா, உங்களுக்கு திருமண வயது நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரியான சூழல் 100க்கு 1 தான் அந்த மாதிரி. அவங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்ப காவல் நிலையத்துல? இல்ல, அவங்க உடனடியாக பெற்றோருக்கு தகவல் சொல்றது. இவங்க பெற்றோர்கிட்ட தப்பிச்சு தான் வந்திருக்காங்க. இப்போ நான் என்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா 100 சம்பவத்தை நான் சொல்லுவேன். பெற்றோரிடம் இருந்து நள்ளிரவில் அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தப்பித்து வந்தவர்களை மீண்டும் பெற்றோரிடம் ஒப்படைக்கிறேன். அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரி தன்னை ஒரு காவல்துறை அதிகாரி என்று அவர் உணர்வதை விட தன்னுடைய பெண் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்டு தான் அவர் வர்றார். நான் பல காவல்துறை அதிகாரி நான் பேசியிருக்கிறேன், என் பொண்ணு மாதிரி தெரிஞ்சு சார் நான் அப்படி பண்ணேன்ற மாதிரி தான். ஆனால் அவர் பொண்ணாக இருந்தால் கூட சட்டம் அப்படி சொல்லலை. சரி, அது ஒரு பெற்றோராகவும் அந்த சீருடைய தாண்டி ஒரு உணர்வு ரீதியாகவும் செயல்படுறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன்.